ஒரு ஜென் மாங்க் தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே தன்னோட பேரை சத்தமாக சொல்லுவாராம். ஆனால் வினோதமான விஷயம் என்னென்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓசோ சொன்ன ஒரு குட்டி கதையை படித்தேன். அது ரொம்ப குட்டி கதை, ஆனால் அது என்னோடய வாழ்க்கைக்கு கொஞ்சம் அழகையும் விழிப்புணர்வையும் கொடுத்துச்சு. இன்றைக்கி அந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன கதை. போக்குஜூ அப்படிங்கிற ஜென் மாங்க் தினமும் காலையில் சத்தமாக இப்படி கேட்பாராம், போக்குஜூ எங்கே இருக்கேன்னு. அப்புறம் அவருக்கு அவரே பதில் சொல்லிப்பார், எஸ் சார், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லுவார், போக்குஜூ ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொரு நாள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கவனமாக இரு, விழிப்புணர்வோடு இரு, முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத அப்படின்னு. திருப்பி அதுக்கு பதில் சொல்லுவார், எஸ் சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தினமும் காலையில் அவர் தனக்குத்தானே ஞாபகப்படுத்திக்கிட்டார் தன்னுணர்வோடு வாழணும்னு. ஒவ்வொரு புது நாளும் ஒரு புது பரிசு. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம அதை மறந்துடுறோம். ஒருவேளை நம்மளும் தினமும் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கணுமோ, மற்றொரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு, விழிப்புணர்வோடு இரு, முழுமையாக வாழுன்னு. ஒரு சில நேரங்களில் நம்மளோட இன்னர் வாய்ஸ் தான் நமக்கு பெஸ்ட்டு டீச்சராக இருக்குது. இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற நிறைய கேட்க மோர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.